ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அனிஷக் தமிழ். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிங் ஏஐ மூலமா கிரியேட் பண்ண இமேஜஸ் எல்லாமே எல்லா விதமான சோஷியல் மீடியாஸ்லயும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதிரியான டாபிக்ல இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, புதுவிதமான ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டே வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான இமேஜை கிரியேட் பண்ணி இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரியான இமேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரெண்டான விஷயங்கள் மட்டும் அதர் டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்கோட சேர்த்து மற்ற அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பிங் ஏஐ மூலமாக இந்த இமேஜ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த லிங்க் ரீச் ஆகலை அப்படின்னா பிங் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்துடும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 15 கிரெடிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னா அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ டிஸ்கிரிப்ஷனாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் இருந்தால் கமெண்ட். சரிங்களா? அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை கூகுள் ஃபோட்டோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபோன்லேயுமே இருக்கும். அந்த கூகுள் ஃபோட்டோஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே காப்பி டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் க்ராப், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் கேட்பாங்க. அதில் போய்ட்டு காப்பி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பேஸ்ட் பண்ணாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இதில் ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேரீ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எதிலாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிலான்னு கொடுத்துருக்கேன். நெய்மை உங்களுக்கு ஏற்றது மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பார்த்து டெக்ஸ்ட்டை ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்து அதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் அப்படிங்கிறது குறைஞ்சிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு காமிக்குது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் அப்படிங்கிறது நமக்கு க்ரியேட் பண்ணிடுச்சு. சரிங்களா? இப்போ 4 வகையான இமேஜ் வந்திருக்கு. இதை நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு கேட்கும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.